அதாவது ரோஜா அவர்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, காமெடி பண்ணுவாங்க, கிளாமர் ரோலும் பண்ணுவாங்க, ஆக்ஷனும் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு அடாப்ட் ஆகிற ஒரு பிரமாதமான ஒரு ஆர்டிஸ்ட்டு. எங்கள் படத்தில் கொஞ்சம் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்கும். அந்த அம்மா வந்து ஒரு வசதியான வீட்டு பையனை ஒரு சாதாரண வீட்டு பொண்ணு லவ் பண்ணும். 2 பேரும் இவங்க ஒரு பரிசல் ஓட்டுறவங்க, அவங்க லவ் சக்ஸஸ் பண்ணதுக்காக இவங்க பஸ் ஏற்றி விட்ருவாங்க. அது ஊர் பஞ்சாயத்து ஆகிடும். இவங்க வந்து வில்லனுக்கு பெரிய எதிரி ஆகிடுவாங்க. அப்போ அவளை வெட்டுங்கடா, அந்த குயிலை வெட்டுங்கடா அப்படின்னு சொல்லி வில்லன் ஆர்டர் போட்டுருவார். இவர் நம்ம சேஸ் பண்ணி தரத்திட்டு வருவாங்க. அப்போ பிரபு சார் வருவார், காப்பாற்றுவார். அது ஹீரோ வந்தால் காப்பாற்றணும்ல, காப்பாற்றிடுவார். யூஸ்வலாக ஹீரோயினை வந்து ஹீரோ காப்பாற்றுறதா நம்ம படத்தில் காமிச்சிட்டே இருப்போம். ஓகே, சண்டைலாம் ஃபைட்லாம் முடிச்சுட்டு பிரபு சார் கோயில் பார்த்து பத்திரமா போமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அசிஸ்டண்ட்டையும் கூட அனுப்பிச்சு பாதுகாப்புக்கு அனுப்பிச்சி விட்ருவார். பிரபு சார் அப்படி போயிட்டு இருப்பார். ஒருத்தன் தண்ணிக்குள்ளே வந்து அருவாளோட எந்திப்பான், அவரை வெட்டுறதுக்காக எந்திப்பான். அப்படி சேஸ் தண்ணியில் ஓடி வந்து இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க தச்செல்லாம் போனவங்க அப்படி திரும்பி பார்ப்பாங்க, நம்முடைய காதலர் ஒருத்தன் வெட்ட போகிறானேன்னு அவங்க ஒரு அருவாள் எடுத்துட்டு 3வது சேஸ். இப்போ 3 பேர் பிரபு சார் போய்கிட்டு இருப்பார், இங்கே ஒரு 2வது ஆள் வெட்டுறதுக்கு போயிட்டு இருக்கான், 3வது இவங்க அருவாளை வச்சு வந்துட்டு இருப்பாங்க. அந்த பிரபு சார் மேலே ஓங்கி வெட்டு கிட்ட போகும்போது போட்டுருவாங்க. அப்படி திரும்பும்போது இவங்களை இன்னொருத்த சேஸ் பண்ணி வருவான் வெட்டுறதுக்கு, 4வது ஒரு ஆள். அவன் பிரபு இங்கே காப்பாற்றின உடனே இவங்களை வெட்டிடுவான், பின்னால் வந்து வெட்டிடுவான். இவங்க விட மாட்டான்றாங்க, வீர வங்கை மாதிரி அப்படியே திரும்பிட்டு வெட்டினவரையும் வெட்டி. அதில் என்ன பெரிய விசேஷம்னா தேட்டரில் அவ்வளோ பெரிய கிளாப்ஸ். ஏன்னா அந்த இடத்துல அவங்க அது வரைக்கும் அது மாதிரி ஒரு ஃபோர்ஸ் அருவாளை வச்சுட்டு வெட்டுறது மாதிரி சீன்லாம் பண்ணதில்லை. அப்புறம் பிரபு சார் மடியிலேயே அவங்க விழுந்து இறந்துருவாங்க. அது அவங்களுடைய நினைவாக பிரபு சார் வாழ்நாள் பூரா வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க மாதிரி அது ஒரு கதை. அது மாதிரி அவங்க நான் சொன்னது மாதிரி தான் எல்லாமே அவங்களுக்கு ஆப்டாக பொருந்தும். உச்சத்தில் அவங்க எவ்வளோ பெரிய உச்சத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் பழகிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக சிம்பிளாக இருப்பாங்க, ஒரு எளிமையாக இருப்பாங்க, ஒருத்தரோட மக்களோட மக்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த அரசியலும் கை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். அது அவங்க ஆரம்ப காலத்தில் அப்படிலாம் அவங்களுக்கு ஒரு பிளான் கிடையாது, இவங்களுக்கு அரசியல் பிளான் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய ஜாதக அமைப்பு அவங்கள கொண்டு வந்து விட்டுருக்கும்னு நினைக்கிறேன். காலத்தின் கட்டாயம் தான் எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் அப்போ தானே கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு எண்ணம் வரும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் சினிமாவுக்கு வந்தாச்சு. ஆண்பாவங்கிற படத்தில், உங்கள் குருநாதர் படத்தில், பாண்டியராஜன் படத்தில் ஒரு அருமையான டயலாக் ஒன்று உண்டு. வி.கே. ராமசாமி என்ன பேசுவார், என்ன பேசுவார்னா, எங்கள் ஊரில் நான் கோயில் கட்டினேன், ஒருத்தனும் சாமி கும்பிட வரல, குளத்தை வெட்டினேன், ஒருத்தனும் குளிக்க வரல, பள்ளிக்கூடம் கட்டினேன், ஒருத்தனும் படிக்க வரல, ஒரு சினிமா கொட்டகையை திறந்தேன், ஊரே திரும்பி வந்துட்டாங்க. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா, பள்ளிக்கூடம் கட்டினேன், படிக்க வரல, கோயில் கட்டினேன், கும்பிட வரல, ஒரு ஒயின் ஷாப் திறந்தேன், ஊரே வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ காலத்துக்கு இந்த காலத்துக்கு சொல்லலாம். இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, நான் வந்து எனக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. நான் வந்து டைரக்ட் பண்ணேன். ஆர்கே செல்வமணி என்ன மாதிரி ஒரு 100 நாள் 200 நாள் படமெல்லாம் நான் கொடுக்கல, ஒரு 50 நாள் படம் மாதிரி ஒரு ஆவரேஜாக தான் கொடுத்தேன். பார்க்க பெருசாக ஆள் வரல. சரி ப்ரொடியூஸ் பண்ணி பார்த்தேன், அதையும் பார்க்க ஆள் வரல. 2 சாமி படம் எடுத்து பார்த்தேன், பார்க்க ஆள் வரல.